உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என் முதல் கதை. இது வெறும் கற்பனை கதை மட்டுமே. சினிமா விமர்சகர்கள் மாதிரி லாஜிக்லாம் பார்க்க வேண்டாம். லாஜிக் இருக்காது. என்ஜாய் பண்ணி வாசிக்க மட்டும்தான் இந்த கதை. கதையின் கதாநாயகி சோபனா. வயது 27. ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறார். பார்ப்பவர்களை மறுபடியும் திரும்பி பார்க்க ஒரு முறை பார்க்க வைக்கும் அழகு. வாரத்திற்கு 2 முறை ஆஃபீஸுக்கு புடவை கட்டி கொண்டு போவாள். அந்த நாட்களில் அவளது ஆஃபீஸில் எல்லோரும் அவளை தான் சைட் அடிப்பார்கள். மேனேஜர் முதல் ஆஃபீஸ் பாய் வரை. புடவை கீழே தான் கட்டுவா. ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி பார்த்து கொள்ளுவா. ஆஃபீஸில் இவள் டீமில் மேனேஜர் மட்டும் டீம் லீடரோடு சேர்த்து 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அனைவரும் 35 வயதுக்குட்பட்டவர்கள். 7 ஆண்கள், அதில் 4 ஆண்களுக்கு கல்யாணமாகிவிட்டது. 5 பெண்கள், அதில் 3 பெண்களுக்கு கல்யாணமாகிவிட்டது. சோபனா எல்லாரிடமும் நட்பாக மற்றும் ஜாலியாக பழகுவாள். என்னதான் பசங்க சோபனா கூட பேசி பழகினாலும் கூட அவர்கள் இவளுக்கு தெரியாமல் சைட் அடித்து தான் இருப்பார்கள். அவள் அழகு எப்போ தெரியும் என்று ஏங்குவார்கள். அவளை நினைத்து வீட்டுக்கு போய் உடனே அடிக்கத்தான் செய்வார்கள். சோபனாவை ஒரு முறையாவது முடியாதா என்று ஏங்கிக்கிட்டு இருக்கிறார்கள். சோபனா கணவன் பெயர் கிஷோர். கிஷோர் மற்றொரு கம்பெனியில் டீம் லீடராக வேலை பார்க்கிறார். கிஷோருக்கும் சோபனாவுக்கும் 1 வருடம் முன்புதான் திருமணம் நடந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக நேசிப்பவர்கள், அக்கறை உள்ளவர்கள். இருவரும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பெற முடிவு செய்தனர். வாரத்துக்கு 5 முறை சந்தோஷமாக இருப்பாங்க. கிஷோர் தம்பி நல்லா பெரிய பையன். அதுவே சோபனாவுக்கு போதுமென்று இருந்தது. கிஷோர் ரொம்ப ஹார்டாக பண்ண மாட்டான். அவளுக்கு வலிக்கும் என்று பார்ப்பாள். அவளும் வலிக்கும், இதுதான் ஹாப்பி என்று நினைத்து கொண்டே இருந்தாள். கிஷோர் ரொம்ப நேரம் பண்ண மாட்டான். ஆனால் அவளுக்கு ரொம்ப வேணும் என்று ஆசை. அவன் அவளை நேசிப்பதால் அவள் இதை பற்றி கவலைப்படவில்லை. அவளும் 5 நிமிடம் சாக்லேட் சாப்பிடுவாள். போதும் என்று சொல்லிவிடுவான் கிஷோர். கிஷோர் சோபனாவை அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். அங்கு 3 குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்களின் குடியிருப்பில் நிறைய பிளாக்ஸ் உள்ளது. ஒவ்வொரு பிளாக்கிலும் 5 தளங்கள் உள்ளன. ஒவ்வொரு தளத்திலும் 6 குடும்பங்கள் உள்ளன. கிஷோரும் சோபனாவும் 4வது மாடியில் வசிக்கின்றனர். அவர்களது பிளாக் 5வது மாடியில் எந்த குடும்பமும் வசிக்கவில்லை. செக்யூரிட்டி டீமில் இருக்கிறவங்க தவிர வேற யாருக்கும் 5வது மாடிக்கு அனுமதி இல்லை. நல்லா போய்கிட்டே இருந்த சோபனா வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாமாங்க. அவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மாணிக்கன்னு ஒரு செக்யூரிட்டி இருந்தான். அவன் தான் செக்யூரிட்டி டீமுக்கு தலைவன். அவனுக்கு வயசு 40 இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவன் நிறைய பெண்களை மடக்கி இருக்கான். அதில் 25 வயசுக்கு மேலே உள்ள மனைவிகளை பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கான். இதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள்வான். ஒரு நாள் சோபனா ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது செம்ம மழை. அந்த மழையில் சோபனா லைட்டாக நனைஞ்சிட்டான். அப்படி அவள் வரும்போது செக்யூரிட்டி ரூமில் இருந்து எதிர்ச்சியாக அவளை மாணிக்கம் பார்த்தான். அன்றைக்கு பார்த்து சோபனா சேலை தான் கட்டியிருந்தாள். அப்போ பார்த்து மழை கொஞ்சம் அதிகமாக பெய்ய தொடங்கியது. உடனே சோபனா செக்யூரிட்டி ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் பக்கத்தில் போய் நின்றாள். ரூம் ஜன்னல் வழியாக மாணிக்கம் சோபனாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். சோபனா அவனை பார்க்கவில்லை. சோபனா தன்னுடைய தலை முகத்தை எல்லாம் தன்னுடைய முந்தானையை எடுத்து லைட்டாக துடைத்தாள். அப்பொழுது சோபனா வைத்திருந்த மாம்பரத்தில் இருந்து மாங்காய் மாணிக்கம்க்கு தெரிஞ்சது. அதை பார்த்த உடனே அவனது தம்பிக்கு அதை சாப்பிட்டு பார்க்க ஆசை. மாணிக்கம் தன்னுடைய தம்பி தலையை தடவிக்கிட்டே சோபனாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். மாணிக்கம் எப்போதுமே ஒருத்தியை டார்கெட் பண்ணிட்டா அவளிடம் நைஸாக பேசி கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்ட் பண்ணி விடுவான். அப்படியே அவளை தன் பையனுக்கு அடிமையாக்கி வைத்து கொள்வான். அப்படிதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப பெண்களை தனக்கு அடிமையாக்கி வைத்திருக்கான். எப்பெல்லாம் தனக்கு ஆசை வருதோ அப்பெல்லாம் அவன் முன்ன பண்ண யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லுவான். அதில் ஏதாவது பணக்கார பெண் கிடைச்சா அவங்க கிட்ட பணமும் கேட்பான். அவங்களும் கொடுப்பாங்க. அவங்கிட்ட கிடைக்கும் சந்தோஷத்துக்காக அவங்களும் சந்தோஷமாக கொடுப்பாங்க. இப்பொழுது சோபனாவை இந்த நிலைமையில் பார்த்தவுடன் அவன் தம்பியை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. மழை பெய்து கொண்டே இருப்பதால் அவள் வீட்டுக்கு போக முடியாது.
அதனால் இப்பொழுது வெளியே சென்று சோபனாவிடம் பேச்சு கொடுத்து உள்ள வர வச்சு என்று நினைத்து சென்றான். வெளியே சென்று என்னம்மா இங்கு நிற்கிற என்று கேட்டார். திடீரென்று அவனை பார்த்தவுடன் லைட்டாக பயந்து விட்டாள் சோபனா. அவள் பயத்தை பார்த்து பயப்படாதம்மா, என் பேர் மாணிக்கம், செக்யூரிட்டி ஹெட்டுன்னு சொன்னான். அப்போதான் அவளுக்கு பயமே போச்சு. ஏனென்றால் அவள் புருஷன் செக்யூரிட்டி பற்றி சொல்லியிருக்கான். மாணிக்கன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவார் என்று. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிவிட்டாள் சோபனா. அப்படியே பேசிக்கிட்டே மாணிக்கம் பக்கத்தில் வந்து அவளை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். மாணிக்கம் அவளிடம் உள்ளே வந்து உட்காருமா, மழை நின்ன பிறகு போகலான்னு சொன்னான். அதுக்கு சோபனா பரவாயில்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். மாணிக்கம் அவளிடம் உன் பேர் என்ன, எந்த மாடி, எந்த பிளாக்னு கேட்டான். அதுக்கு அவள் சோபனா டீ பிளாக் 4வது மாடின்னு சொன்னான். பேசும்போது மாணிக்கம் அவளை ரசிச்சுக்கிட்டே இருந்தான். அவளும் பார்த்தா. வேற வழி இல்லாமல் அங்கேயே நின்று கொண்டு இருந்தாள். மாணிக்கம் தன்னுடைய ரூமுக்கு சென்று ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தான். ஈரமாக இருக்குமா, தொடச்சிக்கோ என்று கொடுத்தான். ஆனால் சோபனா வாங்க மறுத்து விட்டாள். உடனே மாணிக்கம் உன் அண்ணனா நினச்சி வாங்கிக்கோ என்று மறுபடியும் கொடுத்தான். அண்ணா என்று அவன் சொன்ன உடனே சோபனா மனம் மாறினாள். துண்டை வாங்கி லைட்டாக தொடைச்சாள். அந்த டைமில் அவளுடைய அழகு அவனுக்கு தரிசனமானது, மிக அருகில். அதை பார்த்த உடனே அவன் தம்பி அவன் வீட்டுக்கு போய் விளையாடுறேன் என்று சொன்னான். இது எதுவும் தெரியாமல் சோபனா தலை முகத்தை எல்லாம் தொடைத்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவனிடம் ஏதோ பேச அவனை பார்க்க, அப்போது அவள் வச்ச கண்ணை எடுக்காமல் பார்ப்பதை பார்த்து விட்டாள். உடனே அவனிடம் துண்டை கொடுத்துவிட்டு தனது சேலையை சரி செய்து கொண்டார். ஆனாலும் யாருக்கும் காட்டாத தன்னுடைய அழகை ஒருவன் பக்கத்தில் இருந்து பார்த்ததும் அவள் உடம்புக்குள் குறுகுறுவென்று இருந்தது. மாணிக்கம் தான் அவளை ரசிப்பது அவளுக்கு தெரிந்தும் அவள் ஒன்றும் சொல்லாமல் அங்கேயே நிற்பதால் அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். அப்போ அவளிடம் பேசிக்கிட்டே அவள் தன்னுடைய கண்களை பார்த்து பேசும் போதெல்லாம் அவளுக்கு தெரிந்தே அவள் இடுப்பை பார்ப்பான். அவன் அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த இடத்தை விட்டு போக முடியவில்லை. மாணிக்கம் மறுபடியும் அவளிடம் துண்டை கொடுத்து நல்லா தொடச்சிக்கோ என்றான். அவள் இல்லை வேண்டாம் தொடச்சிக்கிட்டேன் போதும்னு சொல்லிட்டா. அவளுக்கு தெரியும் அவன் தன்னுடைய இடுப்பை பார்க்கத்தான் இப்படி சொல்கிறான் என்று. மாணிக்கம் விடாமல் அவள் கையை பிடிச்சு துண்டை கொடுத்து விட்டான். அவன் கை அவனுக்கு ரொம்ப மிருதுவாக இருந்தது. அவள் கை இப்படி மிருதுவாய் இருந்ததால் அது எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தான். சோபனாவுக்கு துண்டை எடுத்து முகத்தை துடைத்தாள், தன்னுடைய சேலையை பிடித்து கொண்டே. இருந்தாலும் அவள் இடுப்பு அவனுக்கு தெரிந்தது. உடனே மாணிக்கம் அவளிடம் இடுப்பெல்லாம் தொடச்சிக்கோ என்று சொன்னான். இதை கேட்ட உடனே சோபனாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இருந்தாலும் அவள் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டாள். அப்பொழுது மாணிக்கம் தன்னுடைய முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு கீழே பார்த்தான். அதை பார்த்த உடனே அவளுக்கு சின்ன சந்தோஷம். அவளை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டா எப்படியாவது என்று நினைத்தான். உடனே அவளிடம் நீ வேணும்னா உள்ள வாமா, ஃபேன் இருக்கு, உன் மேலே இருக்கிற ஈரமெல்லாம் காஞ்சிடுன்னு கூப்பிட்டான். அவள் வேண்டான்னு சொல்லிவிட்டாள். இருந்தாலும் மறுபடியும் அவன் கூப்பிட்டான். அவள் ஐயோ இவன் நம்மளை விட மாட்டான் போலையே, மழை எப்போ நிற்கும் என்று பார்த்துக்கிட்டே இருந்தாள். மாணிக்கம் மறுபடியும் அவளிடம் ஒரு அண்ணனா என்னை நினச்சே வாமா, என் ரூம்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னான். அதுக்கு அவள் ஐயோ அதுக்கு நான் சொல்லலை, நான் இங்கேயே நிற்கிறேன், ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அவன் அவளிடம் நீ இப்படி இருக்கிறது ஒரு அண்ணனா எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னான். என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுற விடுறனே என்று சொல்லி அவன் மனதை டச் பண்ணினான். அவன் அப்படி பேசியதும் அவன் மேலே அவளுக்கு நம்பிக்கை வந்தது. போகலாம், அவனால் தன்னை ஒன்றும் பண்ண முடியாது என்று நினைத்தாள். கதவு திறந்து தான் இருக்கு, ஏதும் பண்ண முடியாது என்று நினைத்து சரி அண்ணா வாரன்னு சொன்னான். அவள் அண்ணான்னு சொன்ன உடனே அவன் சோபனா மனசில் இடம் பிடிச்சாச்சு இன்று அவள் மேலே என்று சந்தோஷப்பட்டான். அவள் அவனிடம் ரூமில் வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாள். அதுக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், என் மனைவி இறந்து விட்டாள் என்று சொன்னான். இதை கேட்ட உடனே அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாரிண்ணா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சாரிலாம் வேண்டாமா, நீ உள்ளே வந்து உட்காரு, அதுவே போதுன்னு சொன்னான். அவள் உடனே சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போக போனாள். அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து மாணிக்கம் ரூம் முன்ன நின்னது. அதை பார்த்த மாணிக்கம் யாரா அதுன்னு கேட்டான். உடனே சோபனா ஐயோ அண்ணா இது என் கணவர் காருன்னு சொன்னான்.
ஐயோ சாரிமா என்று சொன்னான் மாணிக்கம். அப்பொழுது கிஷோர் தன்னுடைய கார் ஜன்னலை திறந்து சோபனாவிடம் என்ன ஆச்சுன்னு கேட்டான். அதுக்கு அவள் மழை, அதனால தான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னான். இப்போ தான் வந்து அண்ணா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான். உடனே கிஷோர் மாணிக்கத்திடம் எப்படி இருக்கீங்க அண்ணான்னு கேட்டான். நல்லா இருக்கேன் சார், உங்கள் மனைவி என்று தெரியாது, தெரிந்திருந்தால் உடனே உள்ளே கூட்டிகிட்டு போய் டீ எதுவும் கொடுத்துருப்பேன்னு சொன்னான். உடனே சோபனா, அட பாவி, நல்லா சைட் அடிச்சுட்டு இப்போ இப்படி பேசுகிறானே என்று நினைத்தாள். கிஷோர் அவனிடம் ஓகே தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு சோபனாவிடம் காரில் வந்து உட்காருன்னு சொன்னான். அவளும் மாணிக்கம் கிட்ட சொல்லிவிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்தாள். கிஷோர் மாணிக்கம் கிட்ட சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனான். அவங்க போன பிறகு மாணிக்கம், ஐயோ மிஸ் ஆயிடுச்சே, அவள் கிஷோர் பொண்டாட்டியா, நல்லா கொடுத்து வச்சவன் என்று நினைத்தான். இருந்தாலும் சீக்கிரமாக அவளை என்று நினைத்தான். வீட்டுக்கு போன பிறகு சோபனா கிஷோர்கிட்ட, அது என்ன உங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அந்த வாட்ச்மேன் என்று கேட்டாள். அதுக்கு கிஷோர், வேற ஒன்றும் இல்லை, அப்பார்ட்மெண்ட் மாதாந்திர பராமரிப்பு பணம் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், அதுக்கு தான் இந்த மரியாதை என்று சொன்னான். அதுக்கு சோபனா, ஏதோ ஒன்று, அவர் கொஞ்சம் ஜொல்லு போல என்று சொன்னார். அதுக்கு கிஷோர், என்ன பண்ண சொல்கிற, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தால் எல்லோரும் ஜொல்லு விடு தான் செய்வாங்க, அது மட்டும் இல்லை அவருக்கு மனைவியும் இல்லை என்று சொன்னான். அப்பொழுது சோபனா, ஆமாங்க அவரும் சொன்னார், ரொம்ப பாவம்னு சொல்லி ஃபீல் பண்ணினான். கிஷோர் அப்புறம் அவகிட்ட போய் போதும் போதும் வான்னு சொல்லிட்டு மலையில் நினைஞ்சு அவளை கட்டி பிடிச்சு கிஸ் அடிக்க தொடங்கினான். கிஷோர், என்ன ஆச்சு மேடம், இன்னைக்கு எனக்கு மேலே இருக்கீங்க என்று கேட்டான். அவளும், ஆமாண்டா சீக்கிரம் வாடான்னு கூட்டிகிட்டு போனான். கிஷோருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4 நண்பர்கள் உண்டு. அதில் 3 நண்பர்கள் கல்யாணமானவர்கள். அவர்கள் மூலம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லா விஷயமும் தெரிந்து கொள்வான். கிஷோர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க கூட மட்டும் கிஷோரும் சோபனாவும் க்ளோஸாக இருப்பாங்க. அங்கே பத்மா, அருண், அனு, தேவனு 4 பேர் இருக்காங்க. பத்மாவுக்கு வயது 48, 40 வயசு மாதிரி தான் இருப்பாங்க. பத்மாவின் கணவர் 2 வருஷத்துக்கு முன்பு தான் இறந்து விட்டார். அவங்க பையன் அருண், மருமகள் அனு. அருணுக்கு 28 வயது ஆகிறது. அவன் மார்க்கெட்டிங் வேலை செய்கிறான். அதனால் அவர் பல நாட்களாக வீட்டில் இருப்பதில்லை. மாதத்தில் 15 நாட்கள் மட்டுமே அருண் வீட்டில் இருப்பான். அருண் வீட்டில் இல்லாத நாட்களில் பத்மாவும் அனுவும் பெரும்பாலும் ஒன்றாகவே நேரத்தை செலவழிப்பார்கள். சோபனாவும் அவர்களுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள். மூவரும் மாலை நேரங்களில் அப்பார்ட்மெண்ட் பூங்காவில் அமர்ந்து பேசுவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் மாலை சோபனா ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்தபோது அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பரபரப்பு இருப்பதை கவனித்தாள். அனைவரும் குழுக்களாக நின்று பேசிக்கொண்டிருந்தனர். என்னாச்சு என்று பத்மாவிடம் கேட்டாள். நேற்று இரவு ஒரு வீட்டில் இருந்த சில பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது, அதனால் எல்லோரும் கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்க என்றாள் பத்மார். அடுத்த சில நாட்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டன. இரவு நேரங்களில் கூடுதல் கண்காணிப்பும் தொடங்கப்பட்டது. இதற்கிடையில் சோபனா தனது வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் பத்மா குடும்பத்துடன் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தாள். அனுவும் சோபனாவும் நல்ல நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் அனு, அக்கா இந்த வாரம் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறிய டின்னர் பண்ணலாமா என்று கேட்டாள். அந்த யோசனை அனைவருக்கும் பிடித்தது. ஆனால் அந்த டின்னர் நடந்த இரவில் அப்பார்ட்மெண்ட்டில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன, சோபனாவின் வாழ்க்கையில் அடுத்து நடக்கப் போகிறது என்ன? மிஸ் பண்ணாமல் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.